ம். இல்ல தாவேக்கா சார்ந்தவங்களுக்கு இது வந்து பெரிய புனிதமா தெரியும். 8000 ஹாஸ்பிட்டல் வருது, இதை நம்ம தடுக்க போய் இதுக்கு ஏதாவது ட்வீட் போட்டா அதுலயே வந்து ஏன் நல்ல விஷயம் தானே ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுணும், அவங்களே சரி விட்டுருக்க பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தோம்னா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி திருத்திக்கிட்டு நல்ல ஆட்சி கொடுத்துருவாங்க. இப்ப தாவேக்கா மருத்துவர் அணி அந்த நரசம்மா இருக்குதுல்ல, அது ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கும் பாரு. நான் ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறேன் மனோஜ். நீங்க எல்லாம் ஜோக்கா சிரிக்கீங்க, சொல்ல முடியாது. அதாவது ஸ்பெஷல் போஸ்டிங் கொடுத்து உட்காரப்பான் அவன். நாளைக்கு மருத்துவமனை எல்லா இடத்துலயும் ஆயிடுவாங்க. இருக்காங்க. பிரைவேட் காலேஜ் தசவதார கமலை விட பயங்கர கெட்ட போட்டுன்னு இருக்கிறாங்க அவங்க. பிரைவேட் காலேஜ் டீனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நாளைக்கு வசூல் ராஜால கமல் சிக்கனை பிச்சு போட்டு சாப்பிட்டு இருப்பாரு, அது மாதிரி பண்ணின்னு இருக்கும் அது எங்கேயாவது போயிட்டு. அது ஆபரேஷன் எல்லாம் வந்து ரீல்ஸ்ல வரும்ல, ஆபரேஷன் கை கால எல்லாம் தனித்தனியா பார்ட்ஸோட ரீல்ஸ்ல வரும். ஐயா எனக்கு ஒரு டவுட், அருண்ராஜ் வந்து IRS தானே படிச்சிருக்கான், எப்படி அவனுக்கு போய் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்காங்க? இல்ல இங்க அவர் டாக்டருங்க, டாக்டர் முடிச்சிட்டு தான் IRS பண்ணாரு. இல்ல அதாவது கிராஜுவேஷனா MBBS பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் MBBS பிராக்டிஸ் கிடையாது, அதுக்கப்புறம் IRS பண்ணிட்டு ஆக்சுவலா ஒரு பிராக்டிஷனர் தான் கொடுக்கணும், பிராக்டிஷனர் தான் கொடுக்கணும். இருங்க ஒண்ணு ஒருத்தர் சொல்றாரு, போட்டோ எல்லாம் எடுத்து போடாதீங்க ப்ரோ, எடுத்தா ரெடி பண்றோம். 4 வாட்டி போன் பண்ணி ரெடி பண்ணல, இத போட்டோ பார்த்துட்டு ரெடி பண்ணுவானா? அதெல்லாம் ரெடி எல்லாம் பண்ண மாட்டாங்கய்யா. ஐயா இந்த MLA ஆயிருக்கானுங்களா, திடீர்னு புது மாப்பிள்ளையா சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, இவனுங்கெல்லாம் வந்து ஒரு டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும் எங்க போகணும் அப்படின்றதே இவனுங்களுக்கு இன்னும் புரோட்டோகாலே இருக்காதுல்ல. இல்ல எங்க MLAக்கெல்லாம் புரோட்டோகால்லாம் இருக்கும். PS பாபு போயிட்டு கடையா 200 ரூபா 500 ரூபாய் கரெக்டா வாங்கி. ஐயா நேத்து ஒரு போட்டோ பார்த்தா அவருக்கு புரோட்டோகால் என்னன்னா, இந்த கடையில 300 ரூபாய் வட்டி, அந்த கடையில 400 ரூபாய் வட்டி, இந்த கடையில 300 ரூபாய் வட்டி, ஒரு கடையா வசூல். உங்க ஏரியா MLA தான் டெய்லி பிரியாணி போட்டுட்டு இருக்காராமே. யாரு? வீட்டு வாசல்ல பந்தல் போட்டு டெய்லி பிரியாணியாமே. ஒரே நிமிஷம் அனிதா பேசுறேன். இல்ல நான் இப்பதான் ஒரு ஹெட்லைன்ஸ் பார்த்தேன், அதான் சொல்லலான்ட்டு வந்தேன். இவரோட சிஎம்மோட அட்வைசரா வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எவ்வளவு ஒரு அசிங்கம்ன்ற மாதிரி இருக்கு. ஒரு அட்வைசரா வந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட போய் எப்படிங்க அட்வைசரா இது பண்ணுவாங்க? இந்த பிரகாஷ் கிஷோர் அப்புறம் என்ன கிஷோர், அவனை வந்து பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோரை வந்து எப்படி ஒரு அட்வைசரா எவனாவது இது பண்ணுவாங்களா? இவனுங்க வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டி வந்து ஏதோ இவர் மாதிரி எக்கனாமிக்ஸ்ட் மாதிரி பேசுறாங்க. அவன் ஒரு கிரானைட் பிசினஸ் நடத்துற ஒரு ஆளு. இவனுங்க 2 பேரும் எவ்வளோ இது வந்தாலும் இந்த சோசியல் மீடியா மேனிபுலேட் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி நீ வந்து 5 வருஷத்தையும் ஓட்டிடலாம் அப்படின்ட்டு. ஒரு அட்வைசர்னா ஒரு ஒழுங்கா நிர்வாகத்தை நடத்தணும்ன்ட்டு தானே இருக்கும். இப்படி டிசிஷனே பண்ண தெரியல, எப்படி வந்து இதை மறைச்சு ஓட்டலாம்? இல்ல அதான் டிசைடே பண்ண தெரியாம இப்போ அந்த இதுல எல்லாம் பாத்துட்டு இருந்தோம்ல, என்ன இவர் பேசவே இல்ல, அதிகாரிகள் பேசிட்டே இருக்காங்க, இவர் வந்து இப்படி நோட்ஸ் ஏதோ அப்படி ஆமா சொல்லிட்டு இருக்காரு, இவர் பேசவே இல்லையேன்னு கேட்டுட்டு இருந்தா புரியவே இல்ல போல. இது வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கூட ஸ்ட்ராட்டஜிஸ்டே வந்து அட்வைசரா வச்சிருக்காரு அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்ன்ற மாதிரி தான் இருக்கு. என்னால விஜயவே சிஎம்மா எடுத்துக்க முடியலங்க. இதெல்லாம் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன, எது பண்ணாலுமே வந்து சகிச்சுட்டு போக வேண்டியதுதான். நான் 5 வருஷம் இவங்க மூஞ்சிலதான் நம்ம முடிச்சாகணும், அந்த மாதிரி தலைவிதி ஆயிடுச்சு. ஐயா இல்ல அவசரப்படாதீங்க, இன்னும் மிஷின் நிக்கல, 2 வருஷம் பொறுங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வச்சு சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா வந்து SSLC தான், இவன் வந்து +2 அவ்வளவுதான். அதுவும் 2 பேரும் பிரைவேட்ல தான் எழுதினாங்க. ஆனா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்க்கக்குள்ள இங்க இருந்த முதலமைச்சர்களே நம்மளோட தலைவர் மட்டும்தான் டிகிரி வாங்கினது. ஆனா ஒரு நிமிஷம் அதுவும் ஜெயில இருந்துகிட்டே அதை சொல்லுங்க. அதான் சொல்றேன், ஜெயில இருந்து கம்ப்ளீட் பண்ணாரு, ஆல்ரெடி வெளியில படிச்சுட்டு தான் இருந்தாரு. அண்ணா வந்து பச்சைவாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் MA. அததாங்க சொல்றேன். யார் சொல்றீங்க? அண்ணா
இல்ல அண்ணா எம்ஏ பச்சேவா. அதாவது இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, இதுக்கு சொல்றேன், அண்ணா எம்ஏ டபிள்யூஎம்ஏ அது ஓகே. அதாவது இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சது சொல்றேன். இவங்க சமகாலத்தை அதான் சொல்றாரு, சொல்றாங்க. சமகாலத்தை சொல்றாரு. காலத்துல சொல்றேன், இவங்க சொல்றதை வச்சு சொல்றேன். இப்ப இந்த இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சு அவர் தான் டிகிரி முடிச்சவரு. ஆனா இவங்க வந்து அதை வந்து ஒரு கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணி பெருமளவு இவங்க வந்து ட்விட்டர் அந்த இவங்க ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அவன் உட்காந்து குறிப்பெடுக்கிறான். என்ன குறிப்பெடுக்கிறான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க பாருங்க, வாங்கடா வாங்கடா என்னை பத்தியா பேசுற, உங்க பேர்ல எழுதின்னு சூனியம் வைக்க சொல்ற மாதிரி. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா இவன் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு போயிட்டு ட்வீட் போறதுக்காண்டி எடுத்துன்னு இருந்தாங்க. அதை போய் ஜான்கிட்ட கொடுத்துருப்பான். ஜான் வந்து இதை வச்சு ஒரு ட்வீட் பண்ணி கொடுன்னு ராஜ்மோகன்ட்ட கொடுத்துருப்பான். ராஜ்மோகன் எழுதி கொடுத்துருப்பான். அவ்வளவுதான். இல்ல ஒரு லைவ் ரீல்ஸ் ஒண்ணு பார்த்து அவங்களே போட்டிருந்தானுங்க. எழுதிக்குவாங்க. எதுக்கு இவர் வேற நோட்ஸ் எடுக்கணும்? இல்ல இல்ல ஒரு ரீல்ஸ் ஒண்ணு போட்டிருந்தானுங்க. என்ன ஒரு செகண்ட்ங்களேன். இல்ல இப்போ நம்ம முதலமைச்சர் போறப்போ பின்னாடி வந்து ஐஏஎஸ் ஆபீஸ் இவங்க எல்லாம் போனாங்களா, ஐபிஎஸ் இவங்க எல்லாம் செக்யூரிட்டிங்களாம். இவர் என்ன படிச்சிருக்காரு, இவருக்கு ஏன் இவ்வளவு பேர் பின்னாடி போறாங்க அப்படின்னாங்க. அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல வந்து ஒரு ஜீப் ஓட்டினாருல்ல, அதுல கிட்டத்தட்ட 22 பேர் ஓடுறாங்க அவர் பின்னாடி. அப்ப நம்ம திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இவங்கதான் ரீல்ஸ் போட்டானுங்க. இல்ல அதெல்லாம் யோசிச்சு இல்ல போடணும். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, நம்ம ஆளு முதலமைச்சரா வரமாட்டாரு, சரி நம்ம என்னன்னாலும் போட்டு வைக்கலாம்னு பார்த்தானுங்க. இப்ப எல்லாம் திரும்பி அடிக்குது. இப்போ ஐயா இன்னொரு அவலம்யா, இந்த நம்ம ராஜ்யசபா தேர்தல் நடத்தா நம்ம ஜெயிக்கிறோம்னு ஒரு லூஸ் மதத்தை பேசிட்டு இருந்தால, அங்க வந்து எம்எல்ஏ வந்தாதாண்டா போக முடியும்னு கூட எல்லாம் போட்டு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தானுங்க. முதல் முறையா அவனுங்களுக்கு இப்போ ஒரு எம்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பான். அது வந்து நடந்திருக்கு. அங்க ஒரு தேர்தல், ஒரு இடத்துக்கு மட்டும் தேர்தல் வருது. அண்ணனே விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்க போறானுங்க பாருங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போட போறானுங்க பாருங்க. ஆமா, சிவிஎஸ் ராஜினாமா பண்ணியிருந்ததுனால அந்த இடம் இப்போ சட்டசபையிலேயே ஒண்ணு கிழிக்க காணோம். இல்ல பாராளுமன்றத்தை போய் என்ன பண்ண போறானுங்க? இல்ல இவனுங்களுக்கு வந்து பாராளுமன்றம் கிடைச்சதே எனக்கு வந்து அசிங்கமா இருக்குங்க. ஐயா ஒன்றும் இல்லை, இந்த தேசிய கீதம் வந்தே மாதரத்தை முன்னாடி வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து கேட்க கூட திராணியில வக்கில்ல. இதுல வந்து எல்லாம் நேஷன் ஃபர்ஸ்ட்னு எல்லாம் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கானுங்க. நேஷன் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பூரா இன்ஸ்டாகிராம் பயிலும் அதை பண்ணிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுக்கு கேவலம். ரிக்வெஸ்ட் பண்ணாரா? நேற்று ரிக்வெஸ்ட் பண்ணாரு, இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரு? லெட்டர் எழுதினாரா சாவர்கர் மாதிரி? இதே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தானா கதற விட்டுருப்பாரு, இது ஆளுநர் அது இது அதுன்ட்டு. இவங்க என்னன்னா வந்து மண்டி போடுறானுங்க. என்ன ஆளுநரை கதற விட்டு சாயந்தரம் போய் ட்வீட் போட வச்சிருப்பாரு. ஆளுநர் பக்கமா உட்காந்து ட்வீட் போட்டு இருப்பாரு. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்த தமிழ்நாட்டுல இவனுக்கு போய் ரிக்வெஸ்ட் பண்ணானுங்க. இல்ல இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, ஆளுநர்கிட்ட போயிட்டு எங்க இது கொஞ்சம் மாத்தீங்களா, நோ அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டானுங்க. நம்ம தலைவர் கேட்பாரு இதை மாத்தணும் அப்படின்னும் போது அவர் நோன்னாருன்னா மேடையில வந்து அதிர்ச்சி ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க, அவரு வந்து பேக்க முழிப்பாரு. என்னங்க எல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க. ரம்மி ரவி அப்படிதான் எப்பவுமே சாக்காயிடும். நீ வா, நான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவேன். எந்திரிச்சு நிப்பான், ஜனகன மனகரி பாட போறாங்க சூப்பர் அப்படின்னு ஜாலியா வரேன்னா வெளியே போயிடும். நம்ம ஊர்ல நடக்கிற லெஜிஸ்லேச்சர் பத்தியோ எக்ஸிகியூட்டிவ் பத்தியோ ஜுடிஷியரி பத்தியோ நம்ம ஜனங்களுக்கு பெருசா அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீஜர் எப்படி நடக்குது, லெஜிஸ்லேஷன்ல என்ன நடக்குது, எக்ஸிகியூஷன்ல என்ன நடக்குதுன்றத வந்து சரியா போய் ஜனங்க புரிஞ்சுக்காதோட விளைவா தான் வந்து ஒருத்தருடைய அதிகாரம் வந்து எந்த வரம்புக்கு உட்படுறதுன்றது தெரியாம நீங்க எனக்கு ஒண்ணுமே செய்யல, இவர் செய்யல, விஜயனாவால இது செய்ய முடியாதுன்ட்டு அவனுங்களே ஒரு முன்முடிவுக்கு வந்துருவானுங்க. ஸோ அது இந்த நரேட்டிவ் செட் பண்றவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ இந்த லெஜிஸ்லேஷன்ல இதுக்கு முன்னாடி திமுக இதெல்லாம் பண்ணியிருக்குன்றதே அவனுக்கு வந்து மறந்துருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணேன்னா ஓகே அவர் ரிக்வஸ்ட் பண்ணாரு, ஆனா வந்து பரவாயில்ல அவங்க ஒத்துக்கல, என்ன பண்றது, பாவம் ராஜ்மோகன் அண்ணாவே பாவம் அப்படின்ட்டு போயிடுவானுங்க, விஜய் அண்ணாவே பாவம்ட்டு போயிடுவானுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ராசஸ் வந்து நம்மளுடைய தெரியாம இருக்கிறது நம்மளுடைய பெரிய பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்ல அதெல்லாம் இல்லைங்க. இங்க பாருங்க, மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. மக்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க. பெருசா அவன் அன்றாட வாழ்வியல் தான் விரும்புவான். இப்ப நம்ம அரசியல் பேசுறவங்க, புரிஞ்சுக்கிறவங்க, இதை பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க, எல்லாம் படிச்சவங்க, நியூஸ் வாட்ச் பண்றவங்க,
அந்த மாதிரி அவங்க மட்டும்தான் இதை தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. நீ சாதாரண ஒரு பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி ஜனகணமன லிஜிஸ்லேட்டிவ்னா அதெல்லாம் அது வேண்டாம் அவங்களுக்கு. இல்ல அது ஆனா நம்ம ஆனா use ஆனா இல்ல. வந்து இவன் வந்து எந்த அளவுக்கு மாநிலத்தை விட்டு கொடுக்குறாங்கிறது இந்த எக்கோ சேம்பரை விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில போனாதான் சரி வரும்னு நான் சொல்றேன். நம்ம ஊரை ஆஹா, அப்ப அவங்களுக்கு எப்படி புரியும்னா, அவங்களுக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. அந்த பஸ்ல ஏங்க நம்ம இருக்கும்போதெல்லாம் பாருங்க, முதல்ல வந்து நம்ம தமிழ் தாய் வாழ்த்து பாடம், இப்ப ஏதோ ஹிந்தி பாட்டு பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் புரியும் அவங்களுக்கு. ஆஹ் அது என்னடா வந்தே மாதிரிங்க இந்த மாதிரி ஹிந்தி பாட்டு பாடுங்கிறான், நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. அப்படிதான் அது மக்களுக்கு புரியும், அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் அது சரியும் கூட. ஆமா, அதை வந்து அப்படி கொண்டு புரிஞ்சுக்கிறது போகணும், தான் உணர்வு. அப்படிதான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லேமன் ஒரு ஒரு பாட்டாளி ஆஹ் அது புரியுற மாதிரி கொண்டு போ கொண்டு போகணும். அதான் மக்களுக்கு அப்படிதான் புரியும். நம்ம கொண்டு போகவே தேவையில்ல, மக்கள் அப்படிதான் உணர்வாங்கன்ற. நீ அப்படி போய் சொல்லி அதான் இதெல்லாம் அவங்க அப்படிதான் உணர்வாங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை தாண்டி மக்கள்கிட்ட எப்படி ஒரு ஹீட் கிரியேட் ஆகும்னா இதெல்லாம் கிரியேட் ஆகாது. இப்ப இதான் சொன்னான்ல நம்ம சிட்டிசன் சரணு, தண்ணி கரண்ட் அத்தியாவசியத்தை நீ தொட்ட கெட்ட. ஃபேர் ஃபேர் ஃபேர். ஆமா, பேந்தர் ப்ரோ, மக்கள் அதுல டென்ஷன் ஆயிடுச்சானா. ஆமா, பேந்தர் ப்ரோ. சொல்லுங்க. அதான், அதாவது அரசோட ரேங்க் கார்டு மக்கள் அனுபவிக்கிற திட்டங்கள்ல தான் அரசோட ரேங்க் கார்டு ப்ரூவ் ஆகும். அதுல எவ்வளவு மார்க் எடுக்கிறாரு, பாஸ் ஆகிறாரா ஃபெயில் ஆகிறாருன்றது மக்கள் அந்த பலனை, அது நல்ல பலனோ கெட்ட பலனோ அனுபவிக்கதான் அது அவங்க தீர்மானிப்பாங்க. இல்ல இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இது என்ன குறியீடா காட்டு அப்படி, இது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒண்ணு ஒரு இதுவும் வந்து பிரோஜனம் இல்ல, அது வந்து அப்படிதான் போவோம், நம்ம கவர்னன்ஸ் தாங்க முக்கியம்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அது கரெக்ட் தான். ஆனா அவன் என்ன ப்ரூவ் பண்றான் அப்படின்னா, நான் எதை முன் வச்சு அரசியல் செய்யறேன், அவனோட நோக்கம் என்ன, அவன் எதை பின்னாடி தள்ளுறான், எதை முன்னாடி வைக்கிறான் அப்படிங்கிறத கிளியர் கட்டா காமிக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நீ தமிழ் தாய் வாழ்த்தை 3வது போடுறீங்கன்னா உன்னோட லட்சணம் என்ன, உன்னோட யோக்கியதை என்ன, எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதுதான். ஆமா, அது ஒண்ணு. இப்போ இன்னைக்கு ஒரு நியூஸ் பாத்தீங்களா, ஒரு 19 வயசு ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வந்து லிஃப்ட் தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு ஹராஸ் பண்ணியிருக்கானுங்க. டெய்லி உண்மையிலேயே வந்து ஒரு உமன் சேஃப்டிங்கிறது இவங்க ரூல்ல உண்மையிலேயே அட் ஸ்டேக்கான்னு நான் கேட்க தோணுது. ஏன்னா நம்ம வந்து எங்க எது நடந்தாலும் அதை வந்து திமுக தலையில தான் எழுதிக்கிட்டு இருந்தானுங்க, நம்மளும் அதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைச்சாலும் ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே பயம் விட்டு போயிடுச்சா, கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் சொல்லி பழைய கவர்மெண்ட் இல்ல, அதனால நம்ம எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலான்ற ஒரு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் உங்களுக்கு ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிட்டதா அவனுங்க நினைக்கிறானுங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வருது. இன்னைக்கு இல்ல அதாவது இது வந்து ஒரு நியூ கவர்மெண்ட்னா எப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு இன்னுமே வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு இதுவா தான் பார்ப்பானுங்க. அதாவது இதே பழைய கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வந்து திணறுவாங்க, உடனடியே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் போடான். இங்க இவனுக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஸோ இவன் வந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்டா சுத்துவாங்க. யாராவது போய் ஒரு ப்ரெஷர் போடுறாங்களா சிஎம் கிட்ட, இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு, யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரீ ஹேண்டடா சுத்திட்டு இருக்கிறப்போ இது மாதிரி கிரைம்ஸ் வந்து நடக்கத்தான் செய்யும். அதுவும் வந்து இவனுக்கு வந்து புது ஆளுங்க, யாரு என்ன பண்ண எதுவும் ஒண்ணுமே தெரியாது, எந்த இடத்துல என்ன பண்றது எதுவுமே தெரியாம சுத்திட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கிரைம் அதிகமா நடக்கத்தான் செய்யும். இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணாம விட்டா இது போல இன்னும் அதிகமா நடக்கும். அதுதான் உண்மையிலே வந்து ஒரு ஒரு பய உணர்வை இவனுங்க தான் ஏற்படுத்துறானுங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்ல போலங்கய்யா, இவன் பண்றதை எடுத்து வச்சாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு மெயினா ஓட்டு போடுறது அந்த 20 to 40s இருக்க லேடிஸ் வந்து ஐயோ பொண்ணுங்களுக்கு சேஃப்டியே இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டதுல ஒரு பிரிவு இருக்கு. கண்ணை மூடிட்டு எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும்னு போட்டது லூசுங்க, அது வேற வச்சுக்கோங்க. ஆனா உண்மையிலேயே சேஃப்டி இல்லை போல இருக்கு, விஜய் வந்து எல்லாம் மாத்திடுவாரு, கிழிச்சு கேப்பே நட்டுருவாருன்னு சொல்லி ஒரு ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குனானுங்கல்ல. லேடிஸ்க்கு சேஃப்டி வந்து என்ஷூர் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நிறைய காதலிச்சதுனால கழுத்து அறுத்துறான், ரோட்ல வச்சு கழுத்து அறுக்குறான். ஆனா இங்க இருக்கிற அந்த தக்குரியானுங்க வந்து என்ன பண்றாங்க, 7 தலித் அமைச்சர் 8 கொடுத்துருக்காங்க. லூசு பயில அது வேற இதுவா பண்றானுங்க பாருங்க. இது வந்து புரட்சி பயங்கரமான. யோகி ஆதித்யநாத்ல மினிஸ்டர்ல 11 தலித், உத்தரப்பிரதேசத்துல 11. ஆமா, யோகி ஆதித்யநாத் மினிஸ்ட்ரியில 11 தலித்.
ஏழுக்கே வந்து ஓயான்னு வந்து ஆர்காசம் அடைஞ்சு மாத்தி மாத்தி வந்து மாஸ்டர்பேட் ப்ரோ பண்ணிக்கிறானுங்க, இது மட்டும் இல்ல, அது சர்க்கிள் மோடி ஜெர்க் பண்ணிக்கிறானுங்க. அரசாங்கத்துல வந்து ஐயா இவன் இப்ப இத வந்து எல்முருகன் நம்ம இது. ஒரு இனிஷியேட்டிவ்னு வச்சுக்குவோம். இது வந்து ஒரு ஒரு தார்மீக அடிப்படையில இது வந்து வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு இது வச்சுக்கிட்டா கூட என்னையா இனிஷியேட்டிவ் இங்க ஆஹா இது இல்ல அவன் என்ன வந்து இனிஷியேட்டிவ், அவன் என்ன ஒப்புக்கு யூஸ்? சொல்றான். அவன் ஒரு ஒப்புக்கு சொல்றான், புரியுது, எனக்கும் புரியுது. பட் ஆனா ஒரு அவன மாதிரி நம்ம ஒப்புக்கு அதை பாராட்டிட்டு இது பின்னாடி இருக்க விளைவு என்னன்னு அவன் யோசிச்சுதான் பண்ணானான்றது யோசிக்கணும். இவன் இப்ப ஏழு மினிஸ்ட்ரி இல்ல அது விளைவுலாம் இல்ல. இங்க பாரு, 7 தலித் மினிஸ்டர் கொடுக்கறதுனால விளைவுலாம் வர போறது இல்ல, சரியா? ஐயா அது ஓபிசில அது கிடையாது. ஓபிசில கான்சியஸா அது பாதிக்கும். அது பரவாயில்லங்க, அது பிரச்சனையே இல்ல. ஓபிசி ஜாதி வேறியம் இது பண்ணிக்கிட்டானா அது நம்மளுக்கு கவலை கிடையாது. இப்ப 7 மினிஸ்ட்ரி கொடுத்தல, என்ன யூஸ்ன்னு தான் பாக்கணும். நீ வந்து விளைவை விட்டுரு, எவன் அதுக்கு வந்து இப்ப கோச்சிக்கிறான், எவன் காண்டாவறான்றத தூக்கி விட்டுரு, அதை அவன் பாத்துப்பாங்க. நீ என்ன யூஸ்? இப்ப உன் ஜாதிகார மினிஸ்டரா இருந்தா உனக்கு என்ன யூஸ்? அதனால என்ன பயன்? ஒண்ணும் இல்ல, ஆர்காசம் அடைவு, அவ்வளவுதான். அதுல அது அந்த கொள்கையில என்ன ஃபாலோ பண்றாங்க, அந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுது? திரௌபதி முர்மு இருக்கிறதுனால என்ன யூஸ்? எல்முருகன் இருக்கிறதுனால என்ன யூஸ்? நீ ஏழு மினிஸ்ட்ரியில 7 தலித்தை வச்சுட்டு இங்க ஒரு ஆணவ கொலை நடக்குது, ஆணவ கொலை கூட ஒருத்தன் கூட பேச மாட்டான். அது காதல் விவகாரமாமே, அது பேரு புது டேர்ம். அப்புறம் எதுக்கு காதல் கொலைன்னு பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா இதுல இன்னொன்னு 7 தலித்த கானா பாட்டு பாடினான்னு சொல்லி இல்ல, கானா பாட்டு பாடினாங்கன்னு சொல்லி 2 பசங்களை இவங்கள பாட சொல்லி வாழ்த்தி பாட சொல்லி கேட்டிருக்காங்க. அவனுக்கு வந்து வாழ்த்தி பாடல, கச்சேரியில கானா பாட்டு பாடுற பசங்க 2 பேரும் வீடு பூந்து வெட்டி கொண்டிருக்காங்க. 7 தலித் மினிஸ்ட்ரி கொடுத்துட்டோம் ப்ரோ, ஆணவ கொலை நடக்குது, 7 தலித் மினிஸ்ட்ரி கொடுத்துருப்போம், என்ன யூஸ்? 7 கொடுத்தீங்கல்ல, 7 கொடுத்துட்டு 60 வருஷத்துல இதுவரையும் யாருமே பண்ணாத இன்னொரு வேலையும் செஞ்சிருக்கானுங்க. 2 மினிஸ்ட்ரி, அதாவது 100% எம்எல்ஏ பார்ப்பன எம்எல்ஏக்களுக்கு வந்து அமைச்சரவை அதுதான் இல்ல. அந்த 7 தலித் மினிஸ்ட்ரி கொடுத்தோம், அந்த இவங்க தலித்தா இருக்க காரணம் யாரு? அந்த 2 பிராமண மினிஸ்ட்ரி தான். இவங்க தலித்தா இருக்க காரணம் யாரு? அந்த 2 பாப்பானு கொடுக்குறீங்க. இல்ல அதுலயும் ஒருத்தனுக்கு முக்கியமான அலுவலகத்தை தூக்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரமேஷுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ரீரங்கத்துல, அவனுக்கு தான் கொடுத்து. ஐயா ரமேஷ் வந்து அவர் பெரியார் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்தாருன்ற நெரேட்டிவா வந்து இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா பரவ விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ராஜாஜி பெரியார் கூட டின்னர் லஞ்ச் எல்லாம் சாப்பிடுவாரியா? அதுக்கு வந்து ராஜாஜி என்ன முற்போக்கால்னா? அது போக குன்றக்குடி அடிகளாரோட பழக்கத்தை ரொம்ப நெருக்கமா இருந்தாரு, அதுக்காண்டி பெரியார்னு அங்கேயே வந்தாரு. ஆமா, சிலைகிட்ட நின்னுட்டா நான் வந்து இது பாருங்க, இந்த இவனுங்க வந்து சிலுக்கு டான்ஸ் ஆடுறானுங்க, சிலைகிட்ட நின்ட்டாரு. இத நம்ம சிரிக்கிறோம், ஆனா வந்து வெளியில சீரியஸா எடுத்துப்பானுங்க. நம்ம உண்மையிலே சிரிக்கிறோமா? வெளியில வந்து பாருங்க. இல்ல இப்போ இவன் கொடுத்துருக்கானுங்க, இவன் வந்து ஸ்ரீரங்கத்துல வேற நின்று ஜெயிச்சு ஆயிருக்கானா மினிஸ்டர். நாளைக்கே இவன் வந்து இப்ப ஆல்ரெடி 2024 ராமர் கோயில ஆதரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தான் அவன், கரெக்டா? ராமர் கோயிலுக்கு கட்டினதை வந்து ஆதரிச்சு பேசிக்கிட்டு அதுக்கு ஏதோ ஜென்ம பூமியோ என்னமோ போட்டிருந்தான், ஸ்டிக்கர்லாம் அந்த RSS ஸ்டிக்கர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருந்தான். நாளைக்கே இவன் வந்து அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் வந்து கோயில்களோட புனிதம் கெடுது, அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாதுன்ட்டு இவன் தடை போட்டானா அதை யார் கேட்க முடியும்? ஐயா அந்த திட்டத்தை ரிவோக் பண்ணாங்கன்னா இருக்கு, இதுல வந்து கை வைக்க கூடாது, கை வச்சனா அது பெரிய அது வந்து ஆகம விதிகளுக்கு எதிரா இருக்குன்னு சொல்லி அதுல அவன் கை வச்சானா என்ன பண்றது? இன்னொன்னு தமிழ்ல அச்சர்ணைன்ட்டு சொல்லி நம்ம ஆட்சியில கொண்டு வந்து அதுக்கு அவன் ஆல்ரெடி வேற பேசியிருக்கான், அதுக்கு அகைன்ஸ்டாவே ஆல்ரெடி பேசியிருக்கான் அவன். அதாவது இந்த பெரிய கோயில்ல மட்டும் கேக்குறீங்களே, மத்த கோயில்ல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் செலக்டிவா புரட்சி பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டுருக்கான். மத்த மத கோயிலுன்னு கேட்கல, மத்த மதம்னு கேட்டிருந்தான். சர்ச்சு மசூதியில எல்லாம் ஏன் பண்ணல, நீங்க அந்த அதுலயும் தமிழ்ல கேளுங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா இங்க பாரு ரெட்ரோ, அது என்னன்னா பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி 2024 விஜய் கட்சி ஆரம்பிக்கிறான், கரெக்டா? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 10 நாள் முன்னாடிதான் ராம ஜென்ம பூமின்னு இவன் வந்து பஜ்ரங்கதள் போட்டோலாம் போட்டிருக்கான். அவரு இப்ப திருந்திட்டாரு ப்ரோ. அது எப்படிடா 10 நாள்ல திருந்திட்டான்? மதவெறிய கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்து என்ன விஜய் வந்து கூட்டு வந்து தண்ணியில முக்கி அப்பத்தை கொடுத்து நாஸ்தானம் பண்ணி விட்டாரா? இல்ல, சிடிஆர் நிர்மல்குமார் மூலையில இருந்து சிரித்து கொண்டிருக்கிறார். இப்ப அவன் திருந்திட்டான்ல, பெரியார் பக்கத்துல போனான்ல, பூணூல கட்டிட்டானா? அதுக்கு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்க பர்சனல் ப்ரோ, அதெல்லாம் ஏன் நீங்க தலையிடுறீங்க, அது அவங்க உரிமை அப்படின்னு. பூணூல் எப்படா பர்சனல் ஆகும்? பூணூல் வந்து இன்னொருத்தரோட அடக்குமுறை. ஐயா இதுல வேற இல்ல,
5 பார்ப்பனர்கள் 7 தலித் அமைச்சர்கள், இதுதான் உண்மையான சமூக நீதினு நம்ம பாண்டா பிரசாந்த் வேற. டேய், இவனுங்க ரெட்ரோ இவனுங்க என்ன நினைக்கிறான், பூணூல் வந்து நம்ம வந்து மாரியம்மன் கோயில்ல வாங்கின டாலர்ல சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு நினைச்சுக்கிட்டானுங்க. அது தீண்டாமையின் குறியிடுறா மலுமட்டைகளான்னு புரிய மாட்டேங்குது. திருச்செந்தூர் கோயில்ல ஏன் சட்டையை கழட்டிட்டு போகணும்னு சொல்றாங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா நீ இப்பெல்லாம் பேச மாட்ட. அந்த பெரியார் சிலை அங்க நிறுவனதே ஒரு பார்ப்பனன்னு அவனுக்கு தெரியாது. நாளைக்கே இல்ல நிறுவனது நம்ம தான், இடம் கொடுத்தவர் பார்ப்பனர், அந்த இடம் கொடுத்தவர் தான் அவரு. நிறுவனது நம்ம தான் நிறுவனம். நாளைக்கே அது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிரில வந்து இடையூறா இருக்குன்னு இடமும் காசு வாங்கிட்டு தான் கொடுத்தாரு. அங்க சிலை வந்து அகற்றப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு எதிர இருக்க கோயிலுக்கு எதிர்க்க சிலை வந்து பொதுமக்களுக்கு போக வர இடையூறா இருக்கு. பாரு தொட்டா கெட்டான். எச்ராஜா நிலைமை தெரியும்ல. எனக்கு இன்னொரு பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொன்னதுக்கு ஒருக்கிட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு வராது. அந்த அளவுக்குலாம் நீங்க யோசிக்க வேணாம். அங்க கைய வச்சாங்கன்னா கரண்ட் கம்பியில கை வச்ச மாதிரிதான் அவங்களுக்கு. அதோட பின்விளைவுகள் வந்து அவங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டானுங்க. எந்த அவங்களோட ஐடி விங்குமே அவங்களை வந்து காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கான டேமேஜ் அவங்க சந்திச்சிருவாங்க. அதனால அந்த அளவுக்கு நீங்க யோசிக்காதீங்க அப்படி இருக்குமோன்னு. ஏன்னா நிறைய சங்கிங்க வந்து போஸ்ட் போட்டானுங்க. அது ரிலேட்டடா இந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா கோயிலுக்குள்ள இருக்க சாமியை கும்பிடுங்க, வெளியில இருக்க எதையும் கண்டதையும் கலசதையும் கும்பிடாதீங்க. அண்ணாமலை பண்டி போட்டான் தெரியுமா? அப்போ ராஜா அப்படி அந்த எச் ராஜா சொன்னதுக்கு ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, பெரியார் சிலையெல்லாம் உடைக்க கூடாதுங்க, பெரியாரும் ஒரு சமூக சீர்திருத்தவாதினா அன்னைக்கு வண்டி போட்டோம். அந்த அளவுக்கு போட்டு பொழந்துட்டாங்க. ப்ரோ நான் திருச்சிக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். திருச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ரீரங்கம் போகலான்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். போய் என் கூட உள்ள தோழர்கள் ஒரு 3 பேர் வந்து பெரியார் சிலையை பார்த்து செல்ஃபி தான் எடுக்க போனாங்க. எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 4 மணி நேரம் விசாரிச்சாங்க. உடைக்க வந்தீங்களாடான்னு சொல்லி. அங்க அப்படிலாம் நீங்க எதுவுமே பண்ண முடியாது ஸ்ரீரங்கத்துல போய். நீங்க நினைக்கிறீங்க அவன் வந்து பெரியார் சிலையை வந்து எடுத்துருவான், அப்படிலாம் கிடையாதுங்க. அவன் பெரியாருக்கு ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் எல்லா கேடுகட்ட வேலையும் பண்ண போறான். புரியுங்களா? அதெல்லாம் அவன் கை வைக்க மாட்டான். அது அவனுக்கு நல்லா தெரியும். அதாவது நாங்க தான் உண்மையான சமூக நீதினு ஒரு வேஷம் போட்டு சுத்த போறான். நான் தான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், அவன் சமூக நீதி அரசியல்லாம் செய்யல, அது வந்து மாயாவதி பாலிடிக்ஸ். மாயாவதி எப்படி வந்து இல்ல இது மாயாவதி பாலிடிக்ஸ், பிராமின் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு பண்ணுவாங்க. தலித் தலைவர் ஜெயலலிதா அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணாதுங்க. இது டோக்கனிசம் ஒண்ணு உருவாக்கிட்டு அந்த டோக்கனிசம்க்கு பின்னாடி வந்து என்ன பண்ணுவான்னா, இப்ப ஜெயலலிதா டைரக்டா அது பாப்பாத்தி, சரியா? பாப்பாத்தியா இருந்தாலும் அது என்னன்னா, இந்த தனக்கு இது வந்து ஒரு பொண்ணு இல்ல, அதனால இந்த பாப்பானுங்களுக்கு வந்து நம்ம மாத்து பொண்ணுதான், பட் இருந்தாலும் அவன் பொண்ணு தானே அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அந்த ஈகோக்கு தான் தூக்கி சங்கராச்சாரியாரை உள்ள தூக்கி வச்சுது அது, சரிங்களா? அதுக்கு ஒரு ஈகோ இருக்கும். ஆனா விஜய் அப்படி இல்ல. இவன் பாப்பா அப்பீஸ்மெண்ட்னா மடிஞ்சிட்டான். எம்ஜிஆர் என்ன பண்ணாலும் முட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி எனக்கு முட்டு கொடுப்போம். எம்ஜிஆர் ஒரு சந்தர்ப்பவாதி, விஜய் அதேதான். விஜய் மாயாவதி. விஜய் வந்து மாயாவதி மாதிரி ஒரு ஃப்ராடு. அது தலித் பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையே வந்து அங்க பிஜேபிக்கு காவு கொடுத்துச்சோ, ஒடுக்கப்பட்ட மக்களை இஸ்லாமியருக்கு எதிராகவும் இதுக்கு எதிராகவும் திருப்பிச்சோ, அந்த வேலை இப்ப 7 தலித்துக்கு மினிஸ்டர்ஸ் கொடுத்துட்டு, அறநிலைத்துறையை பாப்பானுக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவானுங்க, திருப்பரங்குன்றத்துல வந்து விளக்கேத்த போனாங்கன்னா அவங்களுக்கு ஃபுட் சோல்ஜரா வந்து தலித்தை நிக்க வைப்பாங்க. யாருக்கு எதிரா? இஸ்லாமியருக்கு எதிரா. அதான் உத்தரப்பிரதேசத்துல செஞ்சாங்க, அதான் குஜராத்ல செஞ்சாங்க. தலித்தை வந்து இஸ்லாமியருக்கு எதிராக நிக்க வச்சாங்க, இறங்கி சண்டை செய்ய வச்சாங்க. எவனாவது பாப்பான இடத்துல வந்து வெட்டுறான் குத்துறான், அவன் தலித்தை ஃபுட் சோல்ஜரா பயன்படுத்துவான். அதுக்கு தான் அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்வான். அதுக்கு உடனடியா செயல்பட்டதுதான் மாயாவதி. காஞ்சிராம் பாலிடிக்ஸே குழி தோண்டி போததான், நீர்த்து போக செஞ்சதுதான் மாயாவதியோட வேலை. பேந்தர் ப்ரோ அதுதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல போன வருஷம் நம்ம சரியா கையாண்டோம். இந்த வருஷம் சிடிஆர் நிர்மல்குமார் அந்த தொகுதி எம்எல்ஏவா இருக்கா. ஒருவேளை தீபயத்தை சொன்னாங்கன்னா வந்து அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பா ஏத்துவாங்க. கோர்ட் ஆர்டர் இப்ப சொன்னான்ல, போய் நான் போயிட்டு நீராறும் கடலோடத்த கேட்டேன். அவர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு, ரெக்வஸ்ட் பண்ணாரு, ஊன்னு சொல்லிட்டான்ல. அந்த மாதிரிதான் சட்டத்துறை அமைச்சரா சிடிஆர் இருக்கான், இவன் வந்து அறநிலைத்துறை அமைச்சரா இவன் இருக்கிறான், பாப்பா இருக்கிறான். நாங்க கேட்டோம், ஆனா வந்து ஜட்ஜி வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாரு, அப்படின்ட்டு போயிருவான். ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சட்ட ரீதியா நம்ம வந்து ஜிஆர் சாமிநாதனோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இன்வாலிட் பண்ணிட்டு ஓல்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து சரிதான் அப்படின்னு நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். சட்ட ரீதியா வந்து கொஞ்சம் சிக்கல், அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு சிக்கல் தான். பார்ப்போம். இல்ல அத வந்து அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. ஏன்னா இப்ப பிஜேபியும் டிஎம்கேவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஒதுங்கி நின்று 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நாடகம் போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த எஸ்கேபிசம் வந்து இப்ப பண்ண முடியாது. ஆட்சியில உட்காந்துக்கிட்டு இவங்க அந்த எஸ்கேபிசத்தை ஆட்சியில உட்காந்துட்டு இவங்க பண்ண முடியாதுல்ல. யாராவது ஒரு பக்கம் நின்றே ஆகணும். அவன் ஆட்சியில் இல்லாத போது கருத்து சொல்றதுக்கு ஒரு எஸ்கேபிசம் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு, இல்லாத போது அவன் நின்றே ஆகணும் அந்த இடத்துல. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப குஜராத்ல இப்ப ஒரு நிமிஷம், பாபர் மசூதிய கட்ட வச்சு, பாபர் மசூதி கட்டும் போது இஸ்லாமிய அமைப்புகளை ஒரு 2-3 அமைப்புகளை டமி அமைப்புகளை வச்சு இஸ்லாமிய அமைப்புகளே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இது பண்ணால. இப்ப ஐயுஎம்எல்க்கு சீட்டு கொடுத்துருக்கான். சீட்டு கொடுத்துட்டு ஐயுஎம்எல்ஏ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இந்த திமுக எதுக்குங்க அப்படி பண்ணுது அப்படின்னு வந்து பேசுவான். இப்ப எதுக்கு அந்த டோக்கனிசம் எல்லாம் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறீங்க? ஐயா இவங்க பயங்கரமான எஸ்கேப் ஆர்டிஸ்ட்ங்க, இவங்களை பயன்படுத்திக்கிட்டான். ப்ரோ ஆளூர் என்ன ப்ரோ ஆனாரு, இந்த பக்கம் வருவாரா? ஆளூர் வந்து இது இப்பதானே பதவி ஏற்றிருக்காங்க, அங்க பக்கம் கருத்து முரண் வரும். அவரோட கலந்தாலோசிக்காமல அந்த முடிவுக்குலாம் வந்திருப்பாங்க. இன்னொன்னு சிந்தனை செல்வன் வந்து நமக்கு ஆதரவா ட்வீட் போட்டிருக்காரு, ஒருவேளை அவரும் வர வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா ஆமா, அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எவனையும் நம்ம முதல்ல மத்தவனுக்கு ஃபயர் விடுறத விடுங்க, வந்தா வரட்டும், வராட்டி போட்டியா. இல்ல வந்தா நல்லா அடிஷனல்ங்கிறேன். என்ன கேட்டா இப்ப ஒரு அல்புகாரி ஒரு மயிரும் அடிஷனலும் கிடையாது, வந்தா ஒரு மயிரும் அடிஷனல் ஆக போறது கிடையாது. என்ன வந்து புளிச்சு தள்ளிடுவாரா, திமுக உடனே ஜெயிக்க வச்சிருவாரா? ஐயா ஒரு தலித் ஓட்டு இருக்குங்க ஐயா. ஏங்க அதெல்லாம் இங்க பாத்துக்கலாங்க. நம்ம அடுத்த கன்சாலிடேஷன் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட பேசி இன்னொரு ஓட்டு வாங்கிக்கலாம். இவங்க வந்தா இவங்க வந்து அப்படியே நம்ம திமுக தூக்கி நாட்டுருவாங்கன்னு பக்கத்து கட்சிக்காரன நம்ம இப்ப முதுகுல குத்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ப்ரோ இதே மாதிரி ஐயுஎம்எல்க்கு ஃபயர் விட்டானுங்க. ஃபயர் விட்டு தான் அமெரிக்கால ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிக்கிறாங்க, இந்த ஃபயர் இது வந்து அதிகமா யூஸ் பண்றதே இந்த ஓபிஎஸ்ங்க தான். மத்தவெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த பாரஞ்சுத்துன்னு ஒருத்தன் என்ன இளவு யோசிக்கிறானே தெரியல. எப்ப பார்த்தாலும் முதுகு குத்தினே இருக்கான். என்னதான் அப்படி அவனுக்கு வேணும்னு தெரியல. டாக்டர் ஷர்மிளா அவங்க அதை தூக்கின்னு ஓடியாருவாங்க பாரு, எதனா ஒரு வீடியோ எடுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஏற்கனவே ஃபயர் விட்டுக்கிறோம். அக்கான்னு சொல்லி அவங்களை காப்பாத்தி எப்பயும் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்க பெரியார பத்தி பேசிக்கல, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்கள பத்தி பேசி இல்ல இவங்க அந்த இது பாலாஜியோட ஒய்ஃப், எஸ்எஸ் பாலாஜியோட ஒய்ஃப். ஐயா எனக்கு ஒண்ணு புரியல, நேத்து முந்தானத்து வரைக்கும் வன்னியரசு அப்படி காட்டமா விமர்சனம் பண்ணிட்டு எப்படி இன்னைக்கு அமைச்சரவையில வன்னியரசு சொல்றதுல நிறைய முரண் இருக்குங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜோசியர் மேட்டர்ல வன்னியரசு ஹெவியா போட்டு அடிச்சா அப்படி பில்லி சுனிய வைக்கிறோம்னு சொல்லி சட்டசபையில சொன்னா அப்படி. ஆனா திரும்ப வந்து முட்டு கொடுத்தாரு. அவங்க கட்சிக்குள்ளே ஒரு 2 நிலைப்பாடு. ஐயா பேராசானே அப்படிதானே இருக்காரு அவரு. நேத்து பேராசா அப்படி சொல்லும் போது வன்னியரசு மாத்தி சொன்னாருங்கிறேன் சட்டசபையில. இல்ல ரெட்ரோ, எனக்கு இப்போ அதை விடுங்க. இப்போ 2 பேரு வந்து அட்வைசரா வந்திருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் ரெட்டின்றவர், அவர் வந்து தொழிலதிபர். இப்ப இதை பத்தி ஏதாவது கேட்பாங்களா? கம்யூனிஸ்டுக்கு வந்து தொழிலதிபர்களை பார்த்தாவே கொஞ்சம் கடுப்பாவானுங்க. இப்ப கேட்பாங்களா அவங்க? 4 பேர் அவனுங்க எப்படி கேட்பாங்க? நம்ம ஆட்சியில மட்டும் கேட்டா அவங்க வீட்டுக்கு ஒரு சோபா இருக்குது. இல்ல அதுதான் புஷ்பா படத்துல வர காதலி மாதிரி, நீங்க போயிட்டு வாங்க சாயங்காலம் உங்களுக்கு என்ன சமைச்சு வைக்கட்டும்னு வெயிட் பண்றானுங்க கம்யூனிஸ்டுங்க. அவனுங்க போய் என்ன வந்து கேட்க போறானுங்க. நேற்று சண்முகம் என்ன சொன்னான், நான் போனேன் என்ன வேணும்னு கேட்டேன், அவர் வந்து ஓகேன்னாரு. சரி ஓகேன்னு மகிழ்ச்சின்னு வந்துட்டேன் நானு. அவன் உண்மையாவே போய் வாழ போயிட்டான் அவன். நீ இன்னும் கம்யூனிஸ்டுகள் புரட்சியாளர்கள் இவனுங்க எல்லாம் பாரு இப்ப பொங்குவானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லங்க இந்தியா ஃபுல்லா 2029 வந்து காங்கிரஸை கழட்டி விட்டு
மற்ற அணிலாம் கூட்டணி போலாங்கிற ஒரு பேச்சு இருக்கு. கம்யூனிஸ்டுகளால காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போகவே முடியாது இப்போதைக்கு, அடுத்த 2 வருஷத்துக்கு. 29 எலெக்ஷனை மனசுல வச்சுட்டு அவங்க கூட்டணி போக மாட்டாங்க. இல்ல, இன்னொரு தியரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா வந்து ஒன்லி பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 2 பார்ட்டி மட்டும் தான் இருக்கணும், டூவோ பார்ட்டி, அதாவது அமெரிக்கா மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு கொண்டு வராங்க. அதனாலதான் காங்கிரஸ் வச்சு இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து உடைச்சு காலி பண்றாங்க. அதுக்கு வந்து அவங்கிட்ட போய் காங்கிரஸ் பத்தி பேசுறீங்க. அவனே காங்கிரஸ் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் எங்க மோடியே காங்கிரஸ் காங்கிரஸ் முக்து அவன் பாரத் ஒரே தான் கட்சி சொல்லிட்டு இருக்கான். இல்ல, ஒரே கட்சி ஆட்சிக்கு எடுத்துன்னு வரான் அவன். நீங்க இன்னொரு கட்சி வேற பாக்குறீங்களா? ஒரு கட்சி ஆட்சி தான் எடுத்துட்டு வரான் அவன். தெரியல, போட்டிருந்தாங்க. ரெட்ரோ காங்கிரஸ் முக்து பாரத்ன்றது வந்து பிஜேபி கொள்கை இல்ல, அது காங்கிரஸோட கொள்கை. யாரும் கேட்டாங்களே கம்யூனிஸ்ட் பிஜேபியோட இதுல ஆச்சு காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு தானே யாரை கேட்டீங்க? ஆமா, காங்கிரஸ் அணியில வந்து அவங்க இடம் பெற மாட்டாங்க கூட்டணியில 29 தேர்தல்ல. அதாவது திரும்ப வந்து இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கு கம்யூனிஸ்ட் ஹெல்ப் பண்ணான். கம்யூனிஸ்ட் மாதிரி வெளியில நின்று நாங்க ஆதரவு கொடுப்போம், கம்யூனிஸ்டோட முடிவுதான் எங்க முடியும்னு திரும்ப இது பண்ணாரு. பதவிக்கு அம்பேத்கர் உதவி பண்ணாரு திருமாவுக்கு. இப்போ கம்யூனிஸ்டுக்கு வந்து திருமா உதவி பண்ணுவாரு 2010 இது நாடாளுமன்ற தேர்தல். நீ உள்ள போய் கதை சாத்து, கொஞ்ச நேரம் நான் விளக்கு பிடிக்கிறேன்னு பிடிச்சிட்டு இருக்கேன். நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப நீ உள்ள போய் கதை சாத்திக்க, நான் வெளியே விளக்கு பிடிக்கிறேன். கொடுக்கறத எனக்கு கொடுங்க, நான் கம்யூனிஸ்ட் பிரிச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதாவது பேண்ட் பாக்கெட் கோபம் வருது. சாரி மக்களே, டென்ஷன் ஆகுது இவனுங்களா. அதான் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயே ஒரு பாக்கெட். அந்த மாதிரி நீங்க எனக்கு கொடுங்க, நான் கம்யூனிஸ்ட் பிரிச்சு கொடுத்துக்கிறேன்னு இவரு பிரிச்சு கொடுப்பாரு. இல்ல கணேசமாம்ச தாவேக்காய நம்பி உள்ள போயிருக்காங்க. தாவேக்காய நம்பி அதிமுக உடச்சின்னு வந்தவனுக்கு கெதி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க தாவேக்காய நம்பி உள்ள போயிருக்காங்க. எப்பயோ முடிவு எடுத்துட்டான் கட்ட. நம்ம தான் லேட்டா புரிஞ்சுக்கணும். இந்த ஆளு எப்பவோ முடிவு எடுத்துட்டான். இப்ப இவனும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்தா கூட்டு கலவாணி பண்ணிருக்காங்க போல இருக்கு. காங்கிரஸ்காரன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அவன் காங்கிரஸ்காரனே சொன்னான் பாத்தீங்களா ஜோரங்கரு. ஆரம்பத்துல இருந்தே சொன்னதான். ஆசாம் வந்து ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டாரு. அவர் எப்ப தொங்கு சட்டசபை காட்டு மன்னார் கோயில்னு இழுக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே முடிவாகி போச்சு, இவரு அந்த பக்கம் கிளம்பிட்டாரு அப்படின்னு. என்ன உட்காந்து யோசிக்கிறதுக்கு சோஃபா செட்டுக்காக ஆர்டர் பண்ண, சோஃபா செட்டுக்காக வெயிட் பண்ணதான் வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. ஆர்டர் பண்ண சோஃபா செட் வந்துருச்சு. வீடியோ நேத்து பார்த்தேன். இங்க இப்போ உதயநிதி அண்ணா வந்து வன்னி அரசுக்கு பிரச்சாரம் பண்ற வீடியோ பார்த்தேன். அந்த மனுஷன் பிரச்சாரம் பண்ணி பண்ணி தொண்டை தண்ணி வத்தி உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து பிச்சை போட்டா, நீ போய் அங்க வந்து கட்டி பிடிச்சி சினுங்க. வன்னி அரசு நீ என்னன்னு சொல்லிட்டு போன எங்க கிட்ட? இல்ல இல்ல ஒரு நிமிஷம். அந்த மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கும் போது வன்னி அரசுக்கு ஓட்டு போடணும், வன்னி அரசு ஓட்டு போட்டா இந்த மாதிரி திமுக ஆட்சி வரும் அப்படின்றதான் அந்த மக்களை வந்து உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப நீ போய் அதுல தாவேக்கா கூட சரி கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்றதுனால ஆதரவு தெரிவித்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆனா மினிஸ்டருக்கு போய் உட்காந்து மல்லாக்கப்படுத்தல, படுக்கும்போது அந்த மக்கள் இப்ப உன்னை காரி துப்ப மாட்டாங்க. யாருக்கு நம்பி ஓட்டு போட்டா நீ எங்க போய் உட்காந்துருக்கன்னு மக்கள் உன்னை காரி துப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முதுகு குட்டிய இங்க வந்து திமுக காரனோட உழைப்ப சுரண்டி தின்னுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு பல்ல இழிக்கிறேன்னா, வன்னி அரசு ஜெயிச்சதுக்கு இவருக்கிட்டாங்க. இப்ப நம்ம இவருலாம் இருந்தார்ல, இதுக்கு முன்னாடி வன்னி அரசுன்றேன், இதுக்கு முன்னாடி ரவிக்குமார் இவங்க எல்லாம் திரும்பலாம் ஜெயிச்சாங்கல்ல. அப்ப பொன்முடி ஐயாவும் அவங்க ஒய்ஃப் காலில் வந்து விழுந்தாங்க, பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அவங்க வீட்டுக்கு வந்து காலில் வந்து விழுந்து கும்பிட்டு போனாங்க. இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு இவ்வளவு வேலை பார்த்து உன்னை அங்கீகரிக்க கட்சியா மாத்துறதுக்கு திமுக காரன் உட்காந்து உழைச்சா அழகா போய் அங்க முந்தாணி விரிக்கிறேன்னா உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? 2021 தேர்தல்ல வன்னி அரசு தோக்குறாரு. இப்ப அறிவாலயத்துல வந்து தலைவரெல்லாம் வந்து பாக்குறாங்க, ஜெயிச்ச 4 எம்எல்ஏக்களோட வந்து பாக்குறாங்க. அப்ப நேரம் வந்து தலைவர் வந்து வன்னி அரசை பார்த்துதான் சொன்னாரு, வருத்தப்படாத, அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னாரு.
ஆனா இந்த முறை சீட்டு கொடுக்கும்போது வன்னியரசை கூப்பிட்டே சொன்னாரு, இந்த முறை நீ நிச்சயமா ஜெயிக்கிறன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியில தான் இன்னைக்கு வின் பண்ணா போல. இல்ல இதே எனக்கு வந்து இப்பதான் ஒரு ஆச்சரியம் காட்டு வருது. காட்டு மன்னார் கோயில்ல திருமா நிக்கிறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில ஒரு கட் ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல இப்ப பிளாக் பேந்தர் எனக்கு இப்பதான் புரியுது ஆலூர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு தரலன்னு. ஏன்னா ஆலூர் ஷானவாஸு கொடுத்திருந்தா இது கேக்கலையா? என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப கேக்குது என்ன பேசுங்க. இருக்கும் ஆலோசனை அந்த கொடுத்திருந்தா? அந்த ஜோதிமணின்றவரு காங்கிரஸ்ல தான் போட்டியிடலாம் சொல்லி சீட்டுக்கு பணம் கட்டி இருக்கிறாரு. ஆனா இவர் அறிவிச்சதை என்ன பண்றதுன்னு தெரியாம சரின்னார். அவருக்கே தெரியாம இவர் அறிவிச்சு அவரை கடைசி டைம்ல திமுக காரன் தான் ஜெயிக்க வச்சான் அவரை. இவ்வளவு நிகழ்வு இருந்திருக்குது அதுல. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணன் நல்லா செஞ்சுட்டு போயிட்டாரு. சூப்பர். இதுல நம்ம அவர் திரும்பவும் நல்லா சரி. பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காரு அவரு. எனக்கு என்ன வருத்தம்னா, முஸ்லீம் லீக் இவ்வளோ நாள் நமக்கு விசுவாசமா இருந்தாங்க. அவங்களே இன்னைக்கு அமைச்சரவைக்காக வந்து அங்க போயிட்டாங்கங்கிற போது ரொம்ப வருத்தமா இருக்கு. சர்வைவல் தாங்க. ஒரு இப்ப திரும்பவே பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில பேர் வந்து எவ்வளவு ஸ்டெப் போட்டாருன்னு தெரியும் நமக்கு. ஈவன் ஆதவர்ஜனா விசிகையில இருக்கிறதே வந்து பேசுறது வேடிக்கை இல்ல பார்த்துட்டு நம்ம அமைச்சர் ஆக்கல யாரையும் வந்து நம்ம அதிகாரம் கொடுக்கலன்னா ஏன்னா நாங்க தான் சொல்லிட்டோம்ல, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் தான் கூட்டாட்சின்னு. மத்தியில வரும்போது என்ன அன்புமணி எங்க கூட கூட்டணியில இருக்கும்போது அன்புமணி அமைச்சராக்கல, மத்திய அமைச்சரா. இதே மாதிரி இப்ப திரும்ப இங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் ராகுல் காந்தி அந்த பப்பு தண்ட கருமாந்திரம் மூதியை குடிச்ச நாய் ஜெயிச்சிருந்ததுன்னா இந்நேரம் வந்து திருமாவளவனுக்கு அங்க மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்க தானே, திமுக வாங்கி கொடுத்துருக்கோம் தானே. கண்டிப்பா அதுல எந்த டவுட்டும் தேவை. நம்ம தெளிவா தானே சொல்றோம், மத்தியில தான் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி தான் அப்படின்னு. நீ வந்து இடபிள்யூஎஸ் ஆதரிப்பான் ஒருத்தன் கூட இருக்கிறவன, இன்னொருத்த வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு எதிர்ப்பான். உனக்கு வந்து நான் வந்து கூட்டாட்சியில உனக்கு கொடுத்துட்டு அந்த துறையை வந்து நக்கிட்டு போக விடுறது. இப்ப இந்த 2024 தேவையில்லாம வந்து அந்த ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டது, இடபிள்யூஎஸ் அந்த உள்ஒதுக்கீடு வந்து மறுபடியும் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி அந்த 3% வந்து இங்க ஓட்டு போடுவாங்க, விசிக்கு என்ன நடத்தலாம். இல்ல எல்லாரும் ஐயூஎம்எல் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து இப்போ மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்ல ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா யாராவது? அதுதாங்க பார்த்தோம். தனிச்சின்னத்துல வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு, என்னன்னா இல்ல அவர் இனிமேல் வந்து தனி தீர்மானம் சின்னத்துல போட்டிருக்காரு, என்னன்னா தனி சின்னத்துலதான் இனிமேல் நிக்க போறாங்களாம். அவருக்கும் ஆக்சுவலி ஆசை அவர் வந்துருச்சு. வந்து கிஷோர் அவருக்கும் அவர் ஆசை வரும்போது வந்துருச்சு. எனக்கு அதான் அந்த நியூஸ் பார்த்தோன்னா அதான் தோணுச்சு, எத்தனை பேரா இன்னும் உள்ள இருக்கீங்க, தயவு செஞ்சு வெளியே போயிருங்கடா. ஒன்னே அந்த மாதிரிதான் இருக்கு. எல்லாரையும் களை எடுத்துட்டு நம்ம தனியா நிக்கணும். இனிமேல் எவனையும் நம்ப தேவையில்ல. இதுல களை எடுக்கிறது தனியாலாம் நம்ம இங்க பாரு, நம்ம ஏன் தனியா நிக்கணும். நாங்க பாரு நம்ம மருத்துவர் ஐயா, நீ என் பிள்ளையே போனாலும் நான் பிஜேபி கூட வரமாட்டேன்டான்னு மனுஷன் தனியா நின்றுட்டு இருக்காரு. கூப்பிடுங்க ஃபயர் கிளான, கோஸ்ட் ரைடரை இறக்கி விடுங்க. இது இப்பதான் கரெக்டான நேரம். மறுபடியும் அந்த பழைய ஃபார்ம் நம்மளோட கோர் ஓட் பேங்க் வந்துரும். நம்ம கோர் ஓட் பேங்க் டிஎம்கே வர்சஸ் பிஎம்கே. ப்ரோ ராமதாஸ் கொண்டு வந்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. ஆனா ஆமா, யாரும் ஒத்துக்கல, இப்போதான் ஒத்துப்பாங்க. இந்த இது பெருசு தனியா நிக்குதுங்க. நான் என் புள்ள பிஜேபி கூட போவான், நான் போக மாட்டேன்னு நிக்கிறாப்ல. இப்போ பிளாக் பேந்தர் விட்டா நாம் தமிழரே நம்ம கூட வந்துருவான் போல. அந்த வந்து அவனும் வெப்ராளத்துல தான் இருக்கான். இல்ல கிஷோர் கணேஷ், இது பிளாக் பேந்தர் கணேஷ் சொல்லுங்க, இந்த நடுநிலைமைன்றன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதெல்லாம் ஒன்னும் அர்த்தம் இல்ல, நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது. நடுநிலைமைனா ஒண்ணும் இல்ல, த்ரீசம் பண்ணும்போது 2 பேர் நடுநிலைமை. இல்ல எனக்கு இந்த பிஎம்கே வந்து நடுநிலைமைன்னாங்க. திருமாவளவன் பிஎம்கே இருக்கிற இடத்துல நான் போக மாட்டேன்னாரு, நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டுருந்தாரு. இப்ப அந்த ஆட்சியில் தான் போய் திருமாவளவன் இன்னுமா அந்த ஆளை நம்புறீங்க? இங்க பாருங்க, RSS கள்ள குழந்தைன்னு சொல்லிட்டு அதுக்கு தாய் மாமனுக்கா காது குத்த போயிட்டாப்புல அந்த ஆளு. இன்னமும் இவர் வந்து நான் பாமக படுத்த இடத்துல படுக்க மாட்டேன், தள்ளி படுப்பேன்னா நீ படுக்காத வேணா, நீ வராத, நீ இதுக்கு மேல இந்த பக்கம் வந்த அறிவாளத்துக்கு அவ்வளவுதான் ஒண்ணுன்ற மாதிரிதான் இருக்கு.
வன்னியர் அதாவது பேசுறத பேச டென்ஷன் ஏத்தாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. நம்மளுக்கு வேற வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. தனக்கும் ஒரு இல்ல சோஃபா எனக்கு செட்டு கொடுத்தா என்னன்னா இந்த தாலி அறுப்பணி நீங்க ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சுல, முதல்ல அவங்கள கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து அணிய கலை சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாரும் தான் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு முட்டு கொடுக்கறது. அந்த தாலி அர்ப்பணி வேற யாரும் இல்ல, நம்ம கூடவே சுத்தி நிக்கிற அணிதான் அதுவும். அதுதான் சொல்றேன். நம்ம கூட உள்ளவங்க தான் இந்த ஐயோ திருமாவளவனுக்கு 8 சீட்டா, ஐயோ தேமுதிகக்கு 10 சீட்டா, மயிர வாயில தான் வருது எனக்கு. அவங்கள கூட்டு வந்து எல்லாத்தையும் அடிச்சு வெளுக்கணும். இன்னும் 2 கூடுதலா கொடுத்திருக்கலாம். 8 கொடுத்தீங்களே, இன்னும் கூடுதலா 2 கொடுத்திருக்கலாம். ஐயா பாமகவை சேர்த்திருந்தா கூட அவங்க விசுவாசமா இருந்திருப்பாங்க ஐயா நம்ம கூட்டணிக்கு. ஆமா கணேச மாம்சே, நேத்து வந்தவங்களுக்கு 10 சீட்டா, அப்போ காலங்காலமா இருக்காரு நம்ம கூட்டணியில. பாமக, திமுக, அதுக்கப்புறம் தேமுதிக டெட்லி காம்பினேஷன், அதுவே போதும் நம்மளுக்கு. பிளாக் பாமக எந்த அணி நீ சொல்ற? ஐயா கிடையாது, பெரிய ஐயா தான். பெரிய ஐயா, பெரிய ஐயா அண்ணா இங்க பாருங்க. இப்ப பெரிய ஐயா வந்து இப்ப அன்புமணிக்கு வந்து பிஜேபி பேக்கப் இருக்குது, அதனால அங்க 10 பேர் போய் அங்க உட்காந்துட்டு இருக்கிறான். பெரிய ஐயாவுக்கு மட்டும் திமுக பேக்கப் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், பெரிய ஐயா திரும்ப வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாப்ல. ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா இங்க அன்புமணிகிட்ட இருந்து ஃபுல்லா பிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க. இல்ல பிளாக், அவரு பெரிய ஐயா கிட்ட இப்ப ஆட்கள் இல்ல. அவரு பீஸ் போன பல்க் நினைச்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க, பழைய ஆட்கள் இருக்காங்க. ஓட்டெல்லாம் பிரிக்கல அவரு. இல்ல அவரு ஓட்டம் அந்த அளவுக்கு எல்லாம் பிரிக்கல இந்த தேர்தல்ல. இல்லண்ணா இந்த தேர்தல்ல பிரிக்கலண்ணா. இந்த தேர்தல்ல வந்து அவர் தனித்து நின்றுட்டாரு. பின்னாடி வந்து அவருக்கு எதிராக பிஜேபியும் பெத்த பிள்ளையும் வேலை பார்த்துச்சு. மனுஷன் தனியா மாட்டிக்கிட்டாரு. இப்ப டிஎம்கே கூட இருந்தாங்கன்னா அவங்க அங்க வந்து ஆப்போசிட்ல ஐயாக்கு எதிராக வேலை பார்க்க முடியாது, எல்லாத்தையும் வந்து பாம்புக்கு கொண்டு வந்துருவாரு மனுஷன். பழைய ராஜ்கிரண் படம் பார்த்த மருகன்ற. ஆமா ஆமா, ஐயா மேல இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் பின்னாடி இருக்கவங்க கூட ஐயா மேல ஒரு மரியாதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ராமதாஸ் கிருஷ்ணா மேல எப்படா ஐயாக்கு மட்டும் கொஞ்சம் சோல்டர் தூக்கிச்சுன்னா மனுஷனுங்க ஓடி வந்துடும். ஐயா என்ன மனுஷனுங்க விசுவாசியான்னு வந்துடுவாங்க. அந்த பழைய சும்மா கார்ல ஏறி வந்துருவாங்க. இல்ல எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்க மாட்டேங்குதுங்க. இது திரும்ப வந்து இனிமேல் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், எங்கள் கூட்டணியின் தலைவர் விஜய் அவர்கள் முடிவெடுத்தால் தான் நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாரா? ஐயா கூட்டணி சொல்ல மாட்டாருங்க. ஆர்எஸ்எஸ் கூட்டணி விட்டு போயாச்சு. அமைச்சர் பதவி ஏத்துக்காரனாலே கூட்டணி விட்டு போயாச்சு. ஏன்னா அங்க அமைச்சரா இருந்துட்டு எதிர்கட்சியா இருக்க நம்ம கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். அது சொல்லாம இருக்க முடியுமா? அப்புறம் என்னத்த கூட்டணியில இருக்கு? அமைச்சர் பதவி வாங்க போறதுனால கூட்டணி விட்டு போயாச்சு. இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாரு, பா நாடே அசந்து போற மாதிரி ஒரு விளக்கம் கொடுப்பாரு இன்னைக்கு. கேட்பாங்க முதல் கேள்வி, ஏன் வந்து இது வந்தே மாதரத்தை முதல்ல வச்சீங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு பேராசன் முட்டு கொடுப்பாரு பயங்கரமா. இல்ல முட்டு கொடுத்துட்ட உடனே எவனாவது பத்திரிகையாளர் கேட்கணும், அப்ப தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு என்ன மயிரப்புடுங்குவா நடத்தின அப்படின்னு கேட்கணும். அத கேக்குறதுக்கு இங்க எந்த பத்திரிகையாளருக்கும் திராணி இல்லைங்க. இவனை எதுவுமே கேட்க மாட்டாங்க. இல்ல ஜோசியக்காரனுக்கு முட்டு கொடுக்கும் போதே தெரிய வேணாமா ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தைய வந்து இனிமேல் மாண்புமிகுன்னு கண்டிப்பா கூப்பிட்டே ஆவாருன்னு? அப்பவே தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எல்லாரும் தூக்கிட்டு இருக்கும்போது அவர் மட்டும் வித்தியாசமா ஒரு முட்டு முட்டினாரு. இந்த பாரு தம்பி, இந்த முட்டு போதுமா அப்படின்னு. இந்த மாதிரிதான் இப்ப என்ன நம்ம வந்து நான் என்ன சொல்றேன், நம்ம எதுக்கு போட்டு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு இது பண்ண, நம்ம வந்து ரிலாக்ஸா இந்த கட்சியை பலப்படுத்துற வேலையெல்லாம் நடக்குது, அதோட சேர்ந்து நம்ம வேலை செய்வோம், வேடிக்கை பார்ப்போம். இந்த பாருங்க, நான் 2 நாளா வந்து அப்படியே இந்த ஜாலியா இருக்கு நம்மளுக்கே. அதாவது அடுத்தவனோட துன்பத்துல வந்து சிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். சரி இடுக்கன் வருங்கால் நகுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இந்த பாருங்க மாற்றம் தானே கேட்டேன், அந்த நல்லா மாற்றம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றத்தை பூரா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம அதுக்காக கோவப்படலங்க. இந்த பக்கம் வந்து டேக் பண்ணி நம்மளுக்கு சமூக நீதி பாடம் எடுக்கிறாங்க. அதிகாரத்தை உழைச்சி கைப்பற்றல படுத்து கைப்பற்றிருக்கீங்க. அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு ஒரு நேர்மை வேணும். அதிகாரத்துக்கு போய் உட்கார்றதுக்கு ஒரு நேர்மை வேணும், ஒரு வழி இருக்கு. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வழி இல்ல ஒரு அதிகாரத்தை பிடிக்கணும். மக்கள்கிட்ட வந்து எவ்வளவுதான் பேசினாரு பாத்தீங்களா? ஆனா அந்த சமூகத்திட்ட வந்து என்ன நேர்மை நீங்க எதிர்பார்க்கறீங்க?
வாச்சாத்தி சம்பவம் நடந்த உடனேதான் போயிட்டு இதுல ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாங்க. இப்ப தீர்ப்பு வந்த பிறகு வீடியோ எல்லாம் வெளியிட்டு இந்த போயிட்டு என்ன அண்ணே நாகராசனே நல்லா இருக்கானு செங்கோட்டையனை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாப்ல. ஐயா இவங்கிட்ட ஆமாங்க என்னத்த ஐயா, நேர்மை இருந்துற கார்ப்பரேட் போது? டாக்கீஸ்ல எல்லாம் வெளியிட்டாங்க இவங்கள மாதிரி ஒரு வாச்சாத்தி. சந்தர்ப்பவாதிகள் எல்லாம் பார்க்க முடியுமா? இந்த கருமத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு அந்த ஐயா போய் சேர்ந்தாரு பெரியவர். ஐயா கம்யூனிஸ்டுங்க இப்போ கரப்ட் ஆயிட்டாங்க ஐயா, அவங்கள பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, விடுங்க. இவங்கிட்ட நேர்மை இருக்க போது எது கம்யூனிஸ்ட் இப்பதான் கரெக்டானீங்களா? கம்யூனிஸ்ட் எப்பங்க நேர்மையா இருந்தா முதல்ல? அவங்க நேர்மையா இருந்திருந்தாங்கன்னா 25 வருஷம் ஆட்சி பிடிச்சிருந்தவங்க இப்ப அட்ரஸ் எல்லாம் போயிருப்பானுங்களா மேற்கு வங்கத்துல எல்லாம்? ஒரே நிமிஷம், ரெக்வஸ்ட் நிறைய இருக்கு. யாராச்சும் ஃப்ரீயா இருந்தா கீழே இறங்கிப்போம். நான் யாரு என்ன சொல்லுவேன். ஒரே நிமிஷம் சொல்லிட்டு நானே போய் இறக்கல. இந்த ஜவாஹிர்லால் இருக்கிறாருல, அவர் வந்து தனி சின்னத்தில் போட்டியிடணும் இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்குல்ல, அந்த அறிக்கை வந்து 19ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுதான். ஆனா செய்தி ஊடகங்கள் வந்து இன்னைக்குதான் அதை வெளியிடுது. எவ்வளவு பெரிய ஃப்ராடு பாருங்க. அதாவது கூட்டணி நன்றி. பிளவு ஏற்படுத்தணும்ட்டு இப்போதான் அது பண்றானுங்க நியூஸ்ல. இல்ல இந்த செய்தி ஊடகமே பார்த்தா நேற்று ஆனியன் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தானுங்க. தினத்தந்தியில வந்து ஒரு அரை பக்கத்துக்கு எழுதியிருக்கானுங்களாம். ஆதித்தனார் காலத்துல இருந்தே நாங்க வந்து முதல்வர்கள் எல்லாம் வந்து பேர் சொல்லி தான் அழைப்போம். கருணாநிதி, ஜெயலலிதா, அண்ணா, காமராஜ் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம வந்து உருண்டிருக்கானுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்ன எவன் அடி போட்டான்னு தெரியல. ஏன்னா ஆதித்தனார் பர்த்டேவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சம்மந்தமே இல்லாம ஒரு காலம் எழுதி வச்சிருக்கானுங்களாம். அங்கிருந்து அடி விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். கணேசன் நீ இருக்கும் போதே சொல்லிவிடுறேன். போயிட்டியா இருக்கீங்களா? போயிட்டாரா? கீழே நல்ல இருக்கப்ப வீட்டு கீழே இருக்கப்ப ஒன்றும் இல்லை, சாமந்தி மாலை முழு மாலை ஆர்டர் பண்ணிட்டு கடைசியா 1/2 முழத்துக்கு நீலப்பூவும் அதையும் கட்டி சாமந்தி பூ கிடைக்கலடான்னு சொன்ன கதையா தான் இன்னைக்கு இருக்குது. இதுல அது அந்த அந்த பூ எங்க போய் கட்டினா என்ன, எங்க போய் முடிஞ்சா என்ன? இது மொத அப்படியே சாமந்தி பூ அப்படியே அவங்க ஆர்டர் பண்றதுக்காகவே இவங்க உட்காந்துருந்தாங்களா என்ன? 1/2 முழம் கிடைக்கலன்னா நீலப்பூவும் கட்டினாங்க, சிவப்பு பூவும் வச்சு கட்டி விட்டு இது மாலடான்றானுவோ. இதுல அவங்க போய் என்னத்த கடைய போறானுவோ? எல்லாம் கரைஞ்சு போட்டுங்க ஏதோ பேசி. அதாவது எனக்கு என்னன்னா, அப்படியே அமைச்சரவையில் அதிகாரம் வந்த உடனே இப்ப இங்க என்ன அப்படியே சீறி பாஞ்சி ஊர்ல 40 பேர் இன்னைக்கு எல்லாரும் கிளம்பி வந்து அப்படியே துண்டுல தோலை போட்டு தோழர்களே நம்ம இன்னி இயக்கம் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு நீங்க புரட்சி பண்ணி எல்லாம் வளர்ந்து அப்படியே 35% வந்துட போறாங்களா என்ன? இருக்கிற பசங்க இங்கிட்டு தலானி வச்சுக்கிட்டு இப்படி படுத்திருந்தவன் திருப்பி தலானியை போட்டு அப்படி படுக்க போறான். ஒரே தலானி உரதான். இதுல என்ன இவங்களுக்கு வந்துட போகுது? ஏதோ ஒண்ணுங்க போட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதெல்லாம் வந்து நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் சார். நமக்கு 234 தொகுதியிலையும் நிக்கிறதுக்கு ஆள் இருந்தது, நம்ம கொடுக்காம உட்காந்துக்கிட்டு சமூக நீதியின் பார்வையில் நம்ம கூட்டணிகளுக்கு இது கொடுக்கணும்னு சொல்லிதானே நம்ம பண்ணோம். நம்ம என்னத்த எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டோமோன்னு 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தது மொத்தமும் திமுக ஜெயிக்க வேண்டிய சீட்டு எடுத்து கொடுத்தோம்னாரு நேரு அண்ணன். இதேதான் சொன்னாரு. நீங்க போய் டிக் அடிச்சு பாருங்க, நாங்க வந்து எவ்வளவு வாக்கு வங்கி வச்சிருக்கிறத மொத்தத்தையும் கொடுத்துட்டு அவங்கள தோளோட வச்சோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதை நம்மளாம் எதுவும் தப்பு பண்ணல சார். சார் இதெல்லாம் எதுவுமே நம்ம வருத்தப்படுறது கிடையாது. இந்த கட்சி இந்த லெவலுக்கு இருக்கிறது பெரிய விஷயம். இதெல்லாம் இன்னமும் எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு பெரிய எதிர்ப்பலை அது இதுன்னு சொல்லி 1,60,00,000 வாக்கு வச்சிருக்கிறோம்ல, இதெல்லாம் நம்மளோட வாக்குங்க. இதை விட இன்னும் பெரிய வாக்குலாம் அங்கிட்டு இங்கிட்டு போனதுதான். நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அதை பார்த்ததுன்னா திறந்து படுத்ததுன்னா நம்ம வீட்டு ஃபேன் சுத்தும் போது எப்பா உன் ரூம்ல வந்து படுத்துக்கிறேன்ட்டு அந்த ஹால்ல படுத்திருந்த புள்ள வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்க போகுது. வேற என்ன? இதுல ஒண்ணுமே இல்லை சார். வீட்டுக்குள்ள இருக்கிற 2 பெட்ரூம்ல அது போய் தனியா ஒரு கட்டில போட்டு படுத்துக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பயம் வந்துருச்சுனோடனே திருப்பி நம்ம வீட்டுக்குள்ள அம்மா அப்பாவோட கட்டி பிடிச்சிக்கிட்டு அது இயல்பு நாங்க. இது வந்துடும், பாத்துக்கலாம். இல்ல சக்கரண்ணே, இல்ல வருத்தப்படுறதெல்லாம் இல்ல. இன்னும் எத்தனை பேர் தான் உள்ள இருக்கானுன்னு தெரியல இந்த மாதிரி. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஐயா இன்னமும் நம்ம நல்லா இருப்போம் ஐயா. இது அழகா இருக்கும்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்படி காலர் ஆட்டிக்கிட்டே காத்து வரல காத்து வரலன்னா எந்திரிச்சு போயேண்டா வெளியே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. நீ ஏன்டா இங்கே உட்காந்துக்கிட்டு காத்து வரலன்னு சொல்லிட்டு இருக்கிற கதை தான். அந்த மனசு இருந்தா நீங்க எப்படிங்க அவங்கள்ட்ட போய் திராவிடத்தை பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அது போறவங்க போகட்டும், அழகா போகட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க திருப்பி இங்கிட்டு திண்ணையெல்லாம் காலி இல்லப்ப எப்பா, அதுக்குள்ள அந்த காலியான இடத்துல நீ உனக்கு தெரிஞ்சவங்க உட்கார வச்சுதுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. எப்பா என் திண்ணையில 20 பேர் தான் உட்கார முடியும், இதுக்கு மேல இங்க இடம் இல்லை, நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வைங்க. சொன்ன மாதிரி
இப்ப இது சொல்லிட்டு இருந்த மாதிரி கட்டதொர இந்த இப்ப பாமகவை நம்ம வந்து சேர்த்துக்கூடாது போகக்கூடாதுன்னு எதுவும் நமக்கு தனிப்பட்ட வன்மமும் கிடையாது. அதை நம்மள்ட்ட வந்தா எப்படி கடிவாளம் போட்டு உட்கார வைக்கணும்னு நமக்கும் தெரியும். அது கூட இருந்து இல்லாமையா இருந்து போச்சு அந்த கட்சி. ஆனா ஏதோ இல்ல ஒரு கூட்டணி தர்மத்துக்கு நம்ம பண்ணாம இருந்தோம். சரி, நம்மளும் இப்ப எதுவும் இப்ப இல்ல யாரையும் சக்கரவர்த்தி எதிர்பார்க்கல, ப்ரோ, அது அவங்களோட விருப்பம், பாத்துக்கலாம். இல்ல சக்கரவர்த்தி ப்ரோ, இப்ப என்ன கட்டமைக்கிறாங்கன்னா 2029 திமுக தனிமைப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. இப்போ திமுகனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன இப்பன்னா முதல் தடவையா தோத்துருக்கு, அப்படியே தோண்டு போறதுக்கு இன்னொரு 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல கட்டமைப்பு எப்படி இருக்கும், அரசியல் மாற்றம் எப்படி இருக்குன்னு தெரியாம இப்பயே பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப போனவங்க எல்லாம் என்ன உள்ள உட்காந்துருக்க போறானுங்களா என்ன? தெரியும், இன்னொரு 2 வருஷத்துலயே தெரிஞ்சிட போகுது. இந்தியா கூட்டணி அவனுங்க உருவாக்க போறானுங்களாம், உருவாக்கிங்க. நாங்க 10 இடம் ஜெயிச்சாலும் தனியா நின்று ஜெயிக்கிறோம்ல, எங்களுக்கு நாங்க கெத்தா நிப்போம்ல. இல்ல இது நிறைய நியூஸ் இந்த மீடியாக்காரன் வந்து இது ஒரு விவரம்னு ப்ரொமோட் பண்றானோ. இந்த தாவேக்கா விசிகால இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்து இவங்க என்னமோ பெரிய அறுத்து தள்ளிட்ட மாதிரியும், திமுக என்னமோ ஒரு 2 தொகுதி 3 தொகுதின்னு சுருக்கிட்ட மாதிரியும் பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கும் ஒன்றும் பெருசா ஓட்டு வாங்கல எவனும். 17 லட்சம் ஓட்டு வித்தியாசம் நம்மளுக்கும் அவனுக்கும். இதுல வந்து விசிகா மொத்தமா தாவேக்காக்கு மாறி போச்சு. அது எலெக்ஷன் முன்னாடில இருந்து அவனுக்கு வந்து மாத்தி போட்டானுங்க. முன்னாடில இருந்து அவனுக்கு வந்து அந்த பக்கம் போயிட்டான். கட்சி தலைமை மேலதான் வந்து சும்மா இங்க திமுக கூட்டணியில இருந்ததே தவிர கீழ் மட்டத்துல உள்ளவெல்லாம் அப்பயே வந்து விசிகா பக்கம் தாவிட்டான். விசிகா காரெல்லாம் தாவே போயிட்டான். இவனுக்கு விடுற பில்டப்புக்கு கொஞ்ச நெஞ்ச அளவு இல்லைங்க. ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு இவங்க பண்ற அலும்புறலுக்கு. இல்ல தீனா, நான் என்ன சொல்றேன், நீங்க ஆட்சி செய்யற முறைய வச்சுதான் மக்கள் வந்து அடுத்தது ஓட்டு போடுவாங்க. நீங்க என்னதான் கூட்டணி வச்சாலும் சரி. இவனுக்கு என்ன நினைச்சிட்டாங்க, கூட்டணி வைக்கிறதுனால தான் திமுக ஜெயிக்குதுன்றாங்க. அது எனக்கு புரியல. அவனுக்கு ஆட்சி செய்யறத வச்சு, நம்ம சொல்ற கொள்கையை வச்சு நம்ம சரி கட்டதுதான். அவங்க வாரத்துக்கு வந்தாலும் இப்ப வந்து நம்மள்ட்ட கூட்டணி தானே வச்சிருந்தான். இப்ப ஏன் திமுக வந்து தோத்துது? ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? விசிகாவோட ஓட்டு, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் இந்த ஓட்டெல்லாம் அப்படியே பெருவாரியா உழுந்து இருந்ததுன்னா இந்நேரம் 200 தொகுதிக்கு மேல வந்திருக்கணும் இல்லையா? நம்மளும் அதானே எதிர்பார்த்தோம், ஒரு 200 தொகுதி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கெல்லாம் அந்த ஒரு இது கான்பிடென்ட் இருந்தது. சரி விடுங்க, இவங்க போறவங்க போட்டோம். நம்ம அதுக்குன்னு நம்ம அரசியல் செய்யாம இருக்க போறோமோ? நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிட்டே இருக்க போறோம். ஏன்னா அரசியல்ன்றது வேற, ஆட்சின்றது வேற. ஆட்சி செய்யறத வச்சுதான் மக்கள் கிட்ட டைரக்டா போய் அது இம்பாக்ட் ஆகும். புரியுதுங்களா? அது அப்போதான் அவங்க வந்து ஜனங்க வந்து ஓட்டு போறதை தீர்மானிப்பாங்களே தவிர, இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கூட்டணி வச்சாவே நம்ம ஜெயிச்சிடலாம். கூட்டணி இப்போ 2029 இந்தியா கூட்டணி வச்சா நம்ம தான் அடுத்தது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தியை இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த கற்பனையும் இருக்கட்டும். 2029 தேர்தல இவங்க அப்படியே கூட்டணியோட சந்திக்கட்டும், மகிழ்ச்சி. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். தலைவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இப்ப, வன்னி அரசுக்கு வாழ்த்து சொல்லி யாரும் வந்து புண்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டர், நாகரிக அரசு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. நேற்று ஆர்எஸ் பிடிச்சு அடிச்சடி ஆர்எஸ் பாதிரி செம கேள்வி கேட்டாரு. எவன் போனான்னா எவன் வந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டாரு. எங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லை. நான் இல்லாத இடத்துல எவன் இருந்தா எனக்கு என்ன அப்படின்ட்டாரு. இல்ல அவரு சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. அதுக்கு இன்னும் கதறிட்டு இருக்கானுங்க ஆர்எஸ். கட்சிக்காரங்க அப்படிதானே பேசுவோம். இதுக்கு என்னன்னா, தலைவர் பேசுறது அவர் கட்சி தலைவர், அவரோட நிலைப்பாடு. அது நம்ம தொண்டருக்கு வந்து இப்ப என் வீட்டுல வந்து செவுத்துல எழுதிட்டு போனானுவோ கலர் கலரா. இப்ப என் செவுத்துல வந்து என்ன கலரை எழுதிட்டு போனானுன்னு எனக்கு தான் தெரியும். 20 வருஷமா என் செவுத்துல கூட்டணிக்கு தான் எழுதிட்டு இருக்கிறோம். இப்ப அதுக்காக நான் வந்து இப்ப வெள்ளை பூசுறது நான் தான் பூசணும். அந்த வயிற்றுச்சல் நான் ஏதாவது சொல்லுவோம் தான் போவோம் தான், அது கிடக்குது கழுத. இப்ப தீனா சொன்னாரு 200 ஜெயிச்சிருவோன்ட்டு. ஏன்னோ சோக்கா ஒரு புள்ளைய நீ அழகா ட்ரெஸ் போட்டு சும்மா பல 5 வருஷம் வளர்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட நீ கூட்டு போய் திருப்பியும் வாடா தம்பி இந்த சாக்லேட்டே வாங்கி கொடுக்குறோன்னா அது கொஞ்சம் யோசிக்கதான் செய்யும். அது திருப்பி போய் மண்ணில் புரண்டுட்டு விளையாண்டு வரட்டுமே, அப்ப தெரியும்ல. அது பொறுமையா தானே ஆகும். இது ஒரு சுழற்சி முறை தானே. நம்ம செய்யறது இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். நம்ம இதுக்காக தோண்டு ஓடி விடுவ போறோம். இதே மக்கள் இப்ப திருப்பி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லணும், தப்பா அந்த வார்த்தை வேணா பிரயோகம் தப்பா இருக்கலாம். இந்த பாருங்க, பசிச்சா மக்கள் திமுக தேடிதான் வரும்ட்டு இங்க இருந்த நேரண்ண முதலமைச்சர் இவரே சொன்னாரு.
அது என்ன அர்த்தம்னா அது உங்களுக்கு புரியாது. அது வந்து ரொம்ப கேவலமா பேசுறது கிடையாதுங்கய்யா. அந்த மக்களுக்கு நம்ம எப்படி வந்து பசிய போக்கி எப்படி சீரா வச்சிருக்கிறோன்ற முறை அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதோ விளம்பரத்துக்கு ஜாலியா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஓடிடுவாங்க. ஆனா அது வாழ்க்கைன்றது வேறண்ணே. அதெல்லாம் வந்து தெரிய வரும். அது அவங்களுக்கு புரியட்டும், இல்ல பாத்துக்க. இன்னொன்னு சக்கரன்னு இவனுங்க வந்து நம்ம விசிகா நம்ம கூட கூட்டணி இருக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கானே அவன். என்னது அறிவாலயம் கக்கூச கலவ போறாரு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ அசிங்கமா பேசியிருக்காரு. இப்ப வந்து நம்ம வந்து கூட்டணி விட்டு வளரணும்னா என்னையே எங்க கூட ஜெயிச்சுக்கிட்டு இப்படி போறீங்களேன்னு கேள்வி கேட்டவொன்னே எல்லாரும் நமக்கு வந்து சமூக நீதி பாடம் எடுக்க வந்துட்டாங்க. கால